ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சுவையான ஆட்டு ஈரல் குழம்பு தான் செய்து காட்டப்போகிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியான முறையில் செய்து காட்டப்போகிறேன். 1/2 கிலோ ஆட்டு ஈரல் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இருக்கா கழுவிட்டு பிறகு சின்ன கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கழுவுவேன். உங்களுக்கு வெடுக்கு மனம் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுசாகவே கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணுங்கள். அப்படி செய்கிறது தான் எங்களுக்கு சத்து அதிகம். ஏன்னு சொன்னால் அந்த ரத்தம் வெளியே போகாது. முழுசாக கழுவிட்டு சமைச்சோம்னு சொன்னால் நான் எனக்கு அந்த வெடுக்கு மனம் பிடிக்காததால் முழுசாக கழுவிட்டு ஒருக்கா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தண்ணிக்கு கழுவிட்டு தான் எடுக்கிறேன். நான் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு. நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடிய நீங்களாக இருந்தால் முழுசாகவே கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து சமைங்க. இதில் நல்ல சத்துக்கள் தான். இதில் ஒரு கொஞ்சம் கூட ஒயிலே இல்லாமல் நல்ல ருசியான ஒரு முறையில், அதுவும் எங்களோட அம்மா செய்கிற முறையில் நான் செய்து உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாங்க எப்படி செய்வேன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் ஈரல் குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல ஈரலை முழுசாகவே கழுவிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு ஒரு தண்ணிக்கு கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ கட் பண்ணி உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிற ஈரல் எல்லாத்தையுமே மண் சட்டியில் ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஈரலும் 2-3 விதத்தில் செய்யலாம். நான் இன்றைக்கு செய்கிறது சரியான ஹெல்த்தியான முறையில் செய்து காட்டுறேன். 2 பச்சை மிளகாயை இப்படி சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு எந்த வித ஒயிலுமே நான் ஆட் பண்ணல. தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்க. நான் உடனே கொஞ்சமாக மிளகாத்தூளை வறுத்துட்டு அரைச்சி தான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்ட்ட மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் டிரெக்டாகவே ஆட் பண்ணுங்கள். உடனே அரைச்சி செய்கிறது ஒரு ருசியாக இருக்குமென்றோடையோ உடனே அப்படி செய்தேன்னா மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். ஈரலுக்கு நாங்கள் நிறைய தண்ணி விட தேவையில்லை. ஏனென்றால் ஈரல்லையும் நிறைய தண்ணி விடும். அதால் நான் கொஞ்சமாக மிக்சி கழுவின தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து ஆட் பண்ணுறேன் உரலில். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஈரல் குழம்பு கொஞ்சம் உரைப்பாக இருக்கணும். அப்போ தான் ஈரல் குழம்புகள் எப்பயுமே ருசியாக இருக்கும். ஆட்டு ஈரல் என்றாலும் சரி, கோழி ஈரல் என்றாலும் சரி, கொஞ்சம் உரைப்பு தூக்குலாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடியை போட்டு ஈரலை வேக வைப்போம். ஈரல் இப்போ நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நான் தண்ணி மிக்சி கழுவின தண்ணி தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் மிக்சி கழுவின தண்ணியை விட்டேன் நான். ஆனால் ஈரல் இந்தளவு தண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். பிரட்டல் மாதிரி வச்சா தான் இந்த கறி ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வற்றி வந்துட்டு ஈரல் குழம்பு இந்த ஸ்டேஜில் நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நாங்கள் மண் சட்டியில் சமைக்கிற வடிவாக இன்னமே இறுக்கமாக இருக்கும். சூடு ஆற மண் சட்டி சூட்டுக்கு இழுக்கும். இப்போ தேங்காயில் தலை பால் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிச்சா போதும். இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஆட்டு ஈரல் குழம்பை சின்ன ஆக்கிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்டானது. ரத்தம் அதிகரிக்கும். மற்ற இரத்த சோவுள்ளாக்களுக்கெல்லாம் நல்லது. ஒரு நட்டு பச்சை கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா பவுடரில் இடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் கட்டாயம் போடுங்க. சீரகத்தூள் தான் இந்த கறியோட ருசியே எடுத்து கொடுக்கும். கடைசியாக அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு எங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு தேசிக்காய் புளியும் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான ஆட்டு ஈரல் குழம்பு ரெடி. இந்த முறையில் செய்கிற ஆட்டு ஈரல் குழம்புக்கு தக்காளி பழம் ஆட் பண்ணவே கூடாது. இது ஹெல்த்தியான முறையில் செய்கிற ஆட்டு ஈரல் குழம்பு. தக்காளி பழம் ஆட் பண்ணாமல் செய்யுங்க. இதுபோல் ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி கோழி ஈரல் கிரேவி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா
போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான முறையில் ஆட்டீரல் குழம்பு வந்து ரெடி. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்